ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் ஆராதனை, எங்கள் துதியை நீர் எடுத்துக்கொள்ளும். எங்கள் மத்தியில் வந்து நீர் மகிமைப்படும். இந்த மனுஷனுக்கும் இந்த மனுஷிக்கும் அல்ல, எங்களை ரட்சித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். We are going to share very briefly about the supremacy and the sufficiency of Christ Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய மகா மேன்மையும் அவருடைய போதுமான தன்மையை குறித்து மிகவும் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். As you listen to this, இந்த செய்தி நீங்கள் கவனிக்கும் போது you will be healed. நீங்கள் சுகமடைவீர்கள். You will be delivered. நீங்கள் விடுதலை அடைவீர்கள். You will receive blessings that are pending for many years. அநேக வருஷங்களாக அது தாமதமான அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்கள். Because when you put Jesus above your problems, your needs, your disease, your pains, your brokenness, he will certainly release you. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக, உங்களுடைய தேவைகளுக்கு மேலாக, உங்களுடைய உடைந்த தன்மைகளுக்கு மேலாக, உங்களுடைய நெருக்கங்களுக்கு மேலாக, உங்களுடைய அவமானங்களுக்கு மேலாக நீங்கள் முதன்மையாக இயேசு கிறிஸ்துவை வைப்பீர்களானால் அவர் நிச்சயமாக உங்களை விடுதலை. When you believe, when you declare Jesus is supreme, immediately Jesus is sufficient for all your needs. இயேசு மகா மேன்மையானவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட அந்த மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். If you declare your problem is bigger, your need is bigger, that is what is going to consume you. He will not come down. உங்களுடைய பிரச்சனை அதிகம், உங்களுடைய தேவை அதிகம் என்பதை மட்டும் நீங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் அல்ல, அந்த பிரச்சனை தான் உங்களை அமுக்கும். Amen. Amen. The challenge of the Christmas season is that so many things clutter our minds and distract us from focusing on what is important. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை குறித்து, கிறிஸ்மஸை குறித்து நாம் நினைக்கும் பொழுது நாம் அதனுடைய அந்த பிரச்சனை, அதனுடைய நெருக்கடி என்னவென்றால் முக்கியமான அநேக காரியங்களை நாம் விட்டுவிட்டு நம்முடைய மனதை தேவையற்ற காரியங்கள் அதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. Many things are there: carols, new dress, family get together, food, cakes, biryani, Santa Claus, going shopping, giving gifts, traveling here, there. This is what is consuming people during Christmas season. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக நம்முடைய பாடல் பவனிகள், உணவுகள், கிறிஸ்மஸ் பாடல், அந்த கிறிஸ்மஸுக்கான ஆயத்த ஆடைகள், உணவுகள், குடும்ப கூடுகைகள், வெளியிலே நாம் ஷாப்பிங் போகிறது, உல்லாச பயணம் போகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மனதை அதிகமாக ஆக்கிரமித்து விடுகிறது. One of the biggest, probably the largest Christian country in the world, in America, on Christmas Day there are no services in most of the churches. கிறிஸ்தவ நாடு என்று பிரபலமாக அறியப்படுகிற அந்த அமெரிக்க நாட்டில் அநேக சபைகளில் கிறிஸ்மஸ் ஆராதனையே இல்லை. Because they say that is the time for family to get together. ஏனென்றால் அவர்களுடைய கணக்கின்படி அந்த நாள் குடும்ப கூடுகையின் நாள். It takes the focus away from what matters, focusing on what matters on Christmas, Jesus Christ. கிறிஸ்மஸினுடைய அந்த மையம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து. For the next few minutes, if you intently, seriously focus solely on Jesus, because I want to present Jesus who is presented by the Bible. வேதத்தால் முன்னிலைப்படுத்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுடைய முன்னால் வைக்கப் போகிறேன். அதனால் அடுத்த சில நிமிடங்கள் உங்களுடைய மனதை ஊன்ற இந்த வார்த்தையில் நீங்கள் நிலைநிறுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். You may think you know these things, but if it becomes a living word inside you, it will change your life. நீங்கள் ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஜீவன் அளிக்கிற வார்த்தை உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும் போது அது உங்களுக்குள் பலன் அளிக்கும். Amen. Amen. Jesus Christ is unchanging. He is always the same. இயேசு கிறிஸ்து மாறாதவர், அவர் எப்பொழுதும் மாறாதவராயிருக்கிறார். Jesus did not start on the day of Christmas 2000 years back.
2000 வருஷத்துக்கு முன்னதாக கிறிஸ்மஸ் என்ற அந்த நாளில் அல்ல இயேசு அறியப்பட்டது. Our Heavenly Father, God Himself says in Hebrews 1:8, but to the Son, He says, God says, your throne, O God, is forever and ever. The scepter of righteousness is the scepter of your kingdom. God, the Father, calls Jesus, O God. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஓ தேவனே என்று அழைக்கிறார். எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனம் நாம் இப்படியே வாசிக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. Jesus coming to earth was not an afterthought. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவது என்பது ஏதோ நடந்த பிறகு திடீரென்று உதயமான ஒரு எண்ணம் அல்ல. Bible says in Revelation 13:8, the lamb slain from the foundation of the world. Jesus himself proclaimed himself, before Abraham I am. இயேசு கிறிஸ்து அவர்தாமே அறிக்கையிட்டார், ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருந்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். And Jesus' life, Jesus himself did not end 33.5 years later when he died on the cross, because Bible says Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து 33 வருட அந்த தன்னுடைய ஊழியத்தின் நாளோடு கூட அவருடைய வாழ்க்கையும் ஊழியமும் முடிந்து விடவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். You know why that is important? இந்த 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 அறிவு ஏன் முக்கியமானது தெரியுமா? Jesus, who was with Moses, who was with Abraham, who was with Peter, Paul and John, is the same Jesus who is with you. மோசேயோடு கூட இருந்த இயேசு, ஆபிரகாமோடு கூட இருந்த இயேசு, பேதுருவோடு கூட இருந்த இயேசு, பவுலோடு கூட இருந்த இயேசு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். The same Jesus who is with you, he will be with your children, your grandchildren, your great grandchildren, even after you are gone from this world. He is here. உங்களோடு இருக்கக்கூடிய அதே இயேசு உங்களுடைய சந்ததியோடு, உங்களுடைய பேரப்பிள்ளைகளோடு கூட, அதற்கு பின்வரக்கூடிய சந்ததியில் கூட, உங்கள் வாழ்நாள் முழுந்தாடும் கூட இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார். If you truly understand, you will raise your hand and say hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Amen. Father makes it clear as he speaks about Jesus in Hebrews 1st chapter. எபிரேயர் 1வது அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர்தாமே இப்படி அறிக்கை இடுகிறார். We are all going to read, stand up and read Hebrews 1 verses 10 to 12. எபிரேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 1:10 12 வரைக்கும். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்களும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. உட்காருவோம். You are always the same and you will live forever. அவர் மாறுவதே இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறுவதே இல்லை. He will live forever. அவர் என்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. 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 Second idea about Jesus is Jesus Christ is supreme. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம், இயேசு கிறிஸ்து மிகவும் மேன்மையானவர். The Bible presents Jesus Christ not as a good man, not even as a great man. வேதம் இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு நல்லவராகவும் மிகவும் உயர்ந்தவராகவும் மாத்திரமல்ல நமக்கு காட்டுகிறது. ஒரு பெரிய மனுஷனாக காட்டல, ஒரு மகாத்மாவாக காட்டல. He is not even just a powerful angel. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு வல்லமை உள்ள ஒரு தூதனும் அல்ல. Bible says
Jesus Christ is the self-sufficient one. Nobody created him. All things were created through him and for him. வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தாமாகவே இருக்கிறவர். அவர் மூலமாய் அவருக்கென்று அவராலேயே இந்த காணப்படுகிறதும் காணப்படாதவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. Father God himself says in Hebrews 1:10, he also says to the Son, in the beginning, Lord, you laid the foundation of the earth and made the heaven with your hands. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தாவேன்னு சொல்றதுக்கு சில சமயம் தயங்குறோம். தேவனே அவரை கர்த்தாவேன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். Hallelujah. Hallelujah. When I read this, I was so thrilled. It's so amazing. God himself says, you are Lord. Jesus, you are Lord. You created. You laid the foundation of the earth. இந்த வசனங்களை நான் மிகவும் வாசிக்கும் பொழுது எனக்கு அது மிகவும் உன்னதமான ஒரு அனுபவமாக இருந்தது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து, தேவனே நீர் ஆதியிலே இருந்தீர், நீர் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், உம்மாலே சகலமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாரும் இயேசுவை கர்த்தாவேன்னு சொல்லுவோமா? கர்த்தாவே, அவரே கர்த்தர். He is Lord. He is இயேசுவே Lord. கர்த்தர். Amen. Amen. And we are going to read one more verse, one more portion from Colossians 1:15 to 17. கொலோசையர் 1வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். When you are reading it, think about all your enemies, all your problems, all your challenges, and think about Jesus Christ. நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய சவால்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதையும் சிந்திக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கொலோசியர் 1வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனம் எல்லாரும் எழுந்து நினைக்கிறோம். அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் மரியாதை கொடுக்கிறோம், கனத்தை கொடுக்கிறோம். Jesus Christ is the Son of God. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். This was also proclaimed by Father God himself. இந்த அறிக்கையும் பிதாவாகிய தேவனால் சொல்லப்பட்ட காரியம். In Hebrews 1:5 he says, for God never said to any angel what he said to Jesus. You are my son. Today I have become your father. God also said, I will be his father and he will be my son. எபிரேயர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? Amen. Amen. Jesus Christ is not only the Son of God. Bible says Jesus Christ is God. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தேவன். There is no hierarchy in the triune God. திருத்துவத்தில் ஏதோ ஒரு அப்படி வித்தியாசமான படிநிலைகள் கிடையாது. It is not like God the Father, God the Son, God the Spirit or any other way. They are the same. It's one God. நாம் நினைக்கிறபடி பிதாவாகிய தேவன் முதலில், குமாரனாகிய கிறிஸ்து இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கீழே என்கிறது இல்லை. அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார்கள். When we see Jesus, we see the Father.
இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நாம் பிதாவை பார்க்கிறோம். When we receive the Holy Spirit, we receive the Father and the Son. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த Bible ஆவியானவரை says they come and reside inside of us. வேதம் சொல்கிறது அவர்கள் வந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறோம். Hebrews 1:3 says the Son radiates God's own glory and expresses the very character of God. எபிரேயர் 1:3 சொல்கிறது இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க ஆமென் சொல்லும்போது பரலோகம் அசைகிறது. ஆமென். தேவதூதர்கள் அசைறாங்க. ஆமென். உங்க பிரச்சனைகள் எடுக்கப்படுகிறது. உங்க வியாதி நீங்குகிறது. ஏன் தெரியுமா? நம்ம வாயில ஒண்ணும் இல்ல, நம்ம கையில ஒண்ணும் இல்ல, எல்லாம் அவருடைய நாமத்துல இருக்கு. ஹalleluya. எல்லாமே அவருடைய பிரசன்னத்தினால இருக்குது. ஆமென். 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 வசனத்தை சொல்லுவது நீங்க கத்தி எடுத்து எதிரியை மேற்கொள்வதற்கு இணையானது. ஆமென். வசனத்துக்கு பேர் பட்டயம். ஆமென். நீங்க வசனத்தை வாயினால அறிக்கை செய்யுங்க. மொனன்னு உட்கார்ந்துருக்காதீங்க. பட்டயத்தை எடுத்துக்கிட்டு தலையை சொறிவாங்களா? என்ன செய்வாங்க பட்டயத்தை எடுத்துக்கிட்டு? அதான் அந்த மொனன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த தலையை சொறிகிற மாதிரி, இதை காதை சொறிகிற மாதிரி பட்டயத்தை அதுக்காக உபயோகப்படுத்துவாங்க ராஜப்பா. இல்ல என்ன செய்யணும்? சத்தமா அறிக்கை செய்வோம். ஹalleluya. ஹalleluya. The Father himself calls him God and the Lord. பிதாவாகிய தேவன் தாமே குமாரனாகிய கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறார். Amen. 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 But to the Son he says in Hebrews 1:8, your throne, O God, endures forever and ever. You rule with the scepter of justice. எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. Hallelujah. 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 Last week as I was reading this Hebrews 1, I was sharing this with a brother who is far away in America. He was suffering from all kinds of disease. And even as I was sharing, for the first time in 3 years, he started smiling. He started going out with his family. He was totally released from all his anxieties. பலவிதமான கட்டுகளுக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் பலவிதமான பாடுகள் மத்தியிலே கடந்து போன ஒரு நண்பன், தொலைதூரத்திலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பனுக்கு கடந்த நாட்களிலே இந்த எபிரேயர் 1 காரியங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் 3 வருஷ காலமாக இருந்த எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாகி அவர் சந்தோஷமாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hebrews 1st chapter 9 and 10 we are going to read together. எபிரேயர் 1 10 மறுபடியும் நாம் எல்லாரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 1 Jesus Christ is God's ultimate revelation. இயேசு கிறிஸ்து தேவனுடைய அந்த முதன்மையின் வெளிப்பாடாக இருக்கிறார். When Jesus spoke, he spoke God's word. இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். He didn't talk his own word, his own idea. He spoke God's word. இயேசு கிறிஸ்து தாமாகவே தம்முடைய கருத்துக்களை அல்ல, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். Hebrews 1:2 says, he has in these last days spoken to us by his Son, whom he has appointed heir of all things, through whom also he made the worlds. எபிரேயர் 1 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். Hallelujah. Hallelujah. Jesus revealed God. இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்துகிறார். He revealed God's purpose and plan to us. இயேசு கிறிஸ்து தேவனுடைய நம்மை குறித்த திட்டங்களையும்
நம்முடைய எல்லாவித தேவனுடைய காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Nothing is beyond the reach and ability of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய எல்கைக்கும் அவருடைய வல்லமைக்கும் அப்பாற்பட்டு எந்த காரியமும் இல்லை. Amen. ஆமென். Nobody can challenge him. இயேசு கிறிஸ்துவை ஒருவராலும் சவால் போட முடியாது. What does this supremacy of Jesus mean to you and me? இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகா மேன்மை எனக்கும் உங்களுக்கும் என்ன அதனுடைய அர்த்தம்? I am a mere man. Bible says I have the life in my nostrils when I consider Jesus. When I behold the eternal God. I think of this all powerful, incomparable God who is my Lord. நானும் நீங்களும் சாதாரண மனுஷர்கள். வேதம் நம்மை குறித்து சொல்கிறது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷர்கள். ஆனால் நானும் நீங்களும் இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள அந்த கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவில் நாம் பார்க்கிறோம். உப்பு சப்பு இல்லாம இயேசுவை பத்தி நினைக்காதீங்க, பேசாதீங்க, ஏதாவது பாரம்பரியத்துக்காக. You think about Jesus in all his glory and majesty. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிந்திக்கும் பொழுது அவருடைய மகிமையையும் அவருடைய மாட்சிமையையும் சிந்திக்க வேண்டும். You don't need anybody beyond Jesus for this life or for eternal life. இந்த வாழ்க்கைக்கு, இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கைக்காகட்டும் நித்திய ஜீவனுக்காகட்டும் இயேசு கிறிஸ்துவை தவிர உங்களுக்கும் எனக்கும் எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம். This supreme Jesus Christ is sufficient for you. இந்த மகா மேன்மையான இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவர். ஆமென். நான் பாடணும்ல, அவர் நாமம் நமக்கு போதும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவின் நாமம் எனக்கு போதும். இயேசுவின் நாமம் எனக்கு போதும். ஆமென். ஆமென். In Hebrews 1:3, his finished work on the cross is sufficient to wash away all my sins. It's beyond questions. Bible says in Hebrews 1:3, who being the brightness of his glory and the express image of his person and upholding all things by the word of his power, when he had by himself purged our sins, sat down at the right hand of the majesty on high. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க நமக்கு போதுமானது. எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் கழுவி தீர்த்து விட்டார். ஆமென். ஆமென். அவர் கழுவி தீர்க்காத எந்த பாவமும் கிடையாது. அதற்கு மாறாக அவருடைய இரத்தமே அல்லாமல் உங்க பாவத்தை நீக்க வேறு எந்த காரியமும் கிடையாது. ஆமென். பணமோ தலைகீழா உருண்டு போறதோ காணிக்க போடுறதோ எதுவுமே நடக்காது. Only his blood. Every good thing proceeds from Jesus. I must not look at anybody else's hand for support or sustenance. நன்மையான எல்லா காரியங்களும் நமக்கு இயேசு கிறிஸ்துவிலிருந்து மாத்திரமே வருகிறது. ஆதலால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக வேறு யாரையும் நாம் பார்க்க கூடாது. Amen. When you have a need, when you think about, should I call this person, that friend, this man, this rich guy, you know, Jesus is insulted. உங்களுக்கு ஒரு தேவைகள் வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த நபரை கூப்பிடவா, இந்த பணக்காரரை நான் பார்க்கவா, அப்படி நீங்கள் சிந்திக்கும் பொழுது, அப்படிப்பட்ட காரியங்களில் இறங்கும் போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். Bible says, and I believe and I have experienced for the last 50 years, my help comes from the Lord who made heaven and earth. வேதம் சொல்கிறது, என்னுடைய 50 வருஷ என்னுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய தேவையெல்லாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஆமென். Hallelujah. 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 This understanding helps us to get rid of all kinds of idols even before they start getting formed in our life. இப்படிப்பட்ட அந்த மகா மேன்மையான இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்கள், தேவையில்லாத விக்கிரகங்களை முளையிலேயே கிள்ளிவிட நமக்கு உதவி செய்கிறது. மனுஷனுடைய கையை பார்க்காதீங்க, சொந்தக்காரங்க வச்சிருக்க நிலத்தை பார்க்காதீங்க,
உங்கள் அப்பா எப்போ மண்டையை போடுவாருன்னு யோசிக்காதீங்க. அந்த சொத்துக்கள் உங்களை ஒரு நாளும் ஆசீர்வதிப்பதில்லை. ஆமென். ஆமென். My help comes from the Lord who made heaven and earth. எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. Hallelujah. Hallelujah. Bible says in Psalm 73:25, whom have I in heaven but you? And there is none upon earth that I desire besides you. சங்கீதம் 73:25 பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. Amen. ஆமென். Sometimes people say, now I have to depend only on God. Everything is gone. சில நேரங்களில் சிலர் சொல்வதுண்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஆண்டவரை மட்டும்தான் நான் சரணடைய வேண்டியது இருக்குது. So sometimes we think God is our last resort. When our hope in friends, in family, in job, in money, when all these things go away, then we think we should depend on God. நாம் நினைக்கிறோம் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நாம் நாடி போகக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லாரும் கைவிட்ட பிறகு, எல்லாம் முடிந்த பிறகு நாம் நினைக்கிறோம் இனி ஆண்டவர் தான் நமக்கு போக்கிடம், வேற போக்கிடம் இல்லை. That is not a believer. அது அல்ல விசுவாசியினுடைய தன்மை. When I say my help comes from the Lord who made heaven and earth, I say he is my first resort and he is my only resort. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு ஒத்தாசை வரும் என்று நான் அறிக்கையிடும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய போக்கிடம், இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னுடைய முதலும் முக்கியமானவர். That is the confident declaration. Jesus is my beginning, Jesus is my end, Jesus is my alpha and Jesus is my omega. இதுதான், இப்படிப்பட்ட அறிக்கை தான் மிகவும் நம்பிக்கையான உறுதியான அறிக்கை. இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆதியும், இயேசு கிறிஸ்து என்னுடைய அந்தவுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய அல்பாவும், இயேசு கிறிஸ்து என்னுடைய ஒமேகாவுமாய் இருக்கிறார். And you know this Jesus you believe, there is nothing impossible for him. நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. Hallelujah. Hallelujah. And he is with me and he is with you. அந்த இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். And nothing is impossible for you. ஒன்றுமே உங்களால் கூடாதது இல்லை. ஆமென். Hallelujah. Hallelujah. And there is nothing I need more than Jesus. Bible says, who can be, what can be against me if Jesus is for me? இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு வேற வேண்டாம். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருப்பாரானால் யார் அல்லது எது எனக்கு எதிராக வரக்கூடும்? He is my savior. அவர் என்னுடைய இரட்சகர். He is my redeemer. அவர் என்னுடைய மீட்பர். He is my healer. அவர் இயேசு என்னுடைய He is பரிகாரி. my friend. அவர் இயேசு என்னுடைய நண்பர். He is my brother. இயேசு என்னுடைய சகோதரன். He is my guide. இயேசு என்னுடைய வழிகாட்டி. He is my comfort. இயேசு என்னுடைய ஆறுதல். He is my king. இயேசு என்னுடைய ராஜா. Hallelujah. Hallelujah. Do I need anyone else? வேற யாரும் எனக்கு தேவையா? Hallelujah. Hallelujah. He is the way, the truth and life for me. இயேசுவே எனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். Christ is all in all. இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். I shall not need anyone else, anything else beyond him. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. Jesus only. இயேசு மாத்திரம். Jesus always. இயேசு எப்பொழுதும் இயேசு. Amen. Amen. Jesus only. இயேசு மாத்திரம். Jesus always. எப்பொழுதும் இயேசு. Amen. Amen. None is equal to him. இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர் யாரும் No இல்லை. one is better than him. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மேலானவர் யாருமே இல்லை. No other name to save you. உங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. Bible says one day every knee shall bow, every tongue will confess that Jesus Christ is Lord. வேதம் சொல்கிறது, ஒரு நாள் எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்து என்பதாக மடங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும் ஒரு நாள். But today when you do it yourself, not by compulsion but in faith, Jesus Christ comes inside you and lives inside you. இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய நாவினால் நீங்கள் இப்பொழுது நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து
உங்களோடு கூட வருவார். இன்னொரு நாளுக்காக நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. Your hope and glory will not be in your money, in your beauty or strength or your family or your caste or status. உங்களுடைய மகிமையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய ஜாதியிலோ உங்களுடைய அழகிலோ உங்களுடைய அந்தஸ்திலோ உங்களுடைய பணத்திலோ உங்களுடைய வேறு எந்த பலத்திலும் இல்லை. Christ in you, that becomes your hope of your glory. கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் என்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. Hallelujah. Hallelujah. There is no such thing as Christ plus something else. கிறிஸ்துவோடு கூட வேறு ஏதாவது என்று எதுவுமே இல்லை. Jesus plus my wife or husband. இயேசுவோடு என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய புருஷன். Jesus plus my parent or my child. இயேசுவோடு கூட என்னுடைய பெற்றோர் அல்லது என்னுடைய பிள்ளை. Your spouse or your house is not your insurance. உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய வீடோ உங்களுடைய காப்பீடு அல்ல. Your bank deposit is not your insurance. உங்களுடைய வங்கியின் வைப்பு தொகை உங்களுடைய காப்பீடு அல்ல. Some of you think your grown up children, when your children grow up they will take care of you, they are not your insurance. உங்களில் சில நினைக்கலாம் உங்களுக்கு வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், உங்களை வயசான காலத்தில் உங்களை கவனித்துக் கொள்வார் என்று நினைக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு காப்பீடு அல்ல. 50 வயசானாலும் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். Your health or your life insurance is not insurance. உங்களுடைய ஆரோக்கியமோ உங்களுடைய ஆயுள் காப்பீடோ உங்களுடைய காப்பீடு அல்ல. Nothing needs to be added to Jesus. He is your only assurance. He is your only insurance. He is your only hope. He is your only rock. He is your only strong tower. He is your only foundation. And Jesus only, and Jesus always. இயேசு மாத்திரமே, எப்பொழுதும் இயேசு. அவர் மாத்திரமே உங்களுடைய நம்பிக்கை, அவர் மாத்திரமே உங்களுடைய கன்மலை, அவரே உங்களுடைய கோட்டை, அவரை மாத்திரம் சார்ந்திருப்பார். The eternal God himself lives inside you. நித்திய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். The ever living supreme Jesus Christ is inside you. ஜீவனுள்ள கர்த்தர், என்றும் ஜீவிக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளே மகிமையாய் வாசம் செய்கிறார். He is, and he alone is your hope of glory. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுடைய மகிமையின் நம்பிக்கை. I'm going to finish now. நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். If you are upset today that somebody or something you trusted has disappointed you, you have come to the right place. ஒருவேளை நீங்கள் நம்பி இருந்த எதாகலும் அல்லது யாராகலும் உங்களை ஏமாற்றி இருந்தால் இன்றைக்கு நீங்கள் சரியான இடத்திலே வந்திருக்கிறீர்கள். If you are anxious about tomorrow, what will I do next month or next year, you have come to the right place. ஒருவேளை நீங்கள் நாளை குறித்தோ அடுத்த மாதத்தை குறித்தோ அடுத்த வருஷத்தில் வருகிற நாட்களில் நான் என்ன செய்வேன் என்கிற அந்த கவலையோடு ஏக்கத்தோடு கூட இருப்பீர்களானால் நீங்கள் சரியான இடத்தில் வந்திருக்கிறீர்கள். If you are worried about your children, about their future, you have come to the right place. உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ நீங்கள் கவலையோடு கூட இருப்பீர்களானால் இன்றைக்கு சரியான இடத்தில் வந்திருக்கிறீர்கள். If you tried and again to solve a problem, to overcome something and failed again and again, you are disappointed, you have come to the right place. நீங்கள் பலமுறை பிரயாசப்பட்டும் தொடர்ந்து தோல்வியை தான் பார்த்து கொண்டு நீங்கள் கவலையோடு கூட இருப்பீர்களானால் நீங்கள் இன்றைக்கு சரியான இடத்தில் வந்திருக்கிறீர்கள். Some of you may come here, you have come to the end of yourself, you have come to the right place. நீங்கள் போராடியும் எல்லா முயற்சியும் செய்தும் உங்களுடைய வாழ்க்கையின் இனி ஒன்றும் நடக்காது என்கிற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு சரியான இடத்தில் வந்திருக்கிறீர்கள். You have plans, goals, ambition, but you feel you are stuck where you are, you have come to the right place. உங்களுடைய திட்டம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஏக்கங்கள் அதெல்லாம் தோல்வியடைந்து நான் இப்பொழுது மாட்டிக்கொண்ட நிலையில் இருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் சரியான இடத்தில் வந்திருக்கிறீர்கள். Nothing is too small to escape the attention of your Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய கவனத்தை விட்டு வழுவி போகும் அளவுக்கு எதுவுமே சிறிதல்ல. He knows even a hair before it falls, he knows it's going to fall. உங்களுடைய தலையின் மயிர் விழப்போகும் கூட அது விழப்போகிறது என்பதை கர்த்தர் அறிகிறார். Nothing is too big for him not to be able to handle in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த காரியங்களையும் என்னால் நிர்வகிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இயேசு கிறிஸ்துவுக்கு மேலானதாக ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. Jesus is sufficient for every need, small need or big need. சிறிய தேவையாயிருந்தாலும் பெரிய தேவையாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து போதுமானவர். Amen. 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 சாம்பார் வச்சிட்டீங்க, உப்பு இல்ல, ஆண்டவரால உப்பு சேர்க்க முடியும். சாம்பார் கீழே போயிட்டே இருக்குது, ஆண்டவரால் சாம்பாரை கொண்டு வர முடியும்.
Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Nothing is too silly or simple for him not to solve it. தீர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இயேசுவுக்கு இல்லை. Jesus wants to be your Lord. இயேசு கிறிஸ்து உங்களுடைய கர்த்தராய் ஆண்டவராய் இருக்க விரும்புகிறார். Not in a religious way, not once a week. ஏதோ ஒரு மத சடங்காச்சாரமாகவோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ அல்ல, But in a real way. ஒரு நிஜமான உண்மையான முறையில். Jesus wants to be your life. இயேசு கிறிஸ்து உங்கள் ஜீவனாய் இருக்க விரும்புகிறார். Jesus wants to live inside you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். He wants you to live in him and for him. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Why? ஏன் தெரியுமா? He is supreme and he is sufficient. அவர் மகா மேன்மையானவர், அவர் போதுமானவர். Bible says you were created through Jesus. வேதம் சொல்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டீர்கள், And you were created for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க நீங்கள் இயேசுவால உருவாக்கப்பட்டீங்க, இயேசுவால உருவாக்கப்பட்டீங்க, இயேசுவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இயேசுவுக்காக உருவாக்கப்பட்டீங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்க அவரை பார்க்கும்போதே இப்போ எவ்வளவு மதிக்கணும் இல்லையா? லலிதா பார்க்கும்போது இப்போ மணிமாறன் அப்படின்றாரு. ஸ்தோத்திரம். ஆனவர். ஹalleluya. ஹalleluya. அதை குறித்து கரிசனை உள்ளவர். சின்ன காரியங்களையும் பெரிய காரியங்களையும் நீர் பார்த்து கொள்ளுகிறவர். ஹalleluya. தேவனின் பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், எல்லா தேவைகளும் பார்த்து கொள்ளப்படும். கரத்தை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவர் கரங்களிலும், ஒவ்வொருவர் வீடுகளிலும், ஒவ்வொருவர் சரீரத்திலும், ஒவ்வொருவர் இருதயத்திலும் தேவ மகிமை இறங்கி வருவதாக. ஹalleluya. இயேசுவின் 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 எல்லா ஆசீர்வாதங்களும் ஹalleluya அவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. இந்த அறையை அவருடைய பிரசன்னம் மூடுவதாக. தூரத்தில் இருக்கிற குடும்பத்துக்காக எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்கும் போதே தூரத்தில் இருக்கிற குடும்பத்தை ஹalleluya பிளவுகள் பிரிவினைகள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஹalleluya தேவ பிரசன்னம் இயேசுவின் சமாதானம் இறங்குவதாக. எல்லாம் வாய் திறந்து அறிக்கை செய்வோம். ஹalleluya. உங்க வாயில அந்த வார்த்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், பட்டயமாக வைத்திருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து அறிக்கை செய்வோம். My Jesus fights for me. Hallelujah. Rabala shakarala kabarabalu shakaba. Thank you Lord. Thank you Lord. Amen. 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 Healing flows. Healing flows. தெய்வீக சுகம் இந்த அறையிலே ஓடுகிறது. Hallelujah. தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம் இறங்கி வருகிறது. விடுதலை விடுதலை. எல்லா சுத்த ஆவிகள் பில்லி சூனியத்தின் கட்டிலிருந்து இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. ஹalleluya. எல்லா கட்டுகளும் முறிவடைகிறது, சங்கிலிகள் உடைகிறது. யக்கபரலா சுக்கரலா கபரபலு ஷக்கரபா. ஹalleluya. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும். வாய் திறந்து சொல்லுவோம். அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய பிரசன்னம் எனக்கு போதும், அவருடைய இரத்தம் எனக்கு போதும், அவருடைய தழும்புகள் எனக்கு போதும், அவருடைய வார்த்தை எனக்கு போதும். ஹalleluya. ஹalleluya. நீர் வந்தால் சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். நீர் வந்து விட்டீர் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே நன்றி செலுத்துவோம். எல்லாம் சத்தமா, ஆண்டவரே இப்பொழுது இப்பொழுது சூழ்நிலைகள் மாறுகிறது, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.